ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அபிஷேக். அதாவது நம்ம ஜெம் டிவில வந்து பார்த்தோம்னா ரெகுலரா எல்லா தொகுதியிலையும் போய் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நானும் என்னோட கேமரா உமன் விக்னேஸ்வரியும் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லிவாக்கம் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். வில்லிவாக்கம் தொகுதியில யாருக்கு அதிகமா ஓட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போறதில்ல, மக்களே சொல்ல போறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பொறுத்திருந்து பாருங்க. அப்படி பொறுத்திருந்து யாருக்கு அதிகமா இருக்குன்றீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, நான் வில்லிவாக்கம் தொகுதிக்குள்ள போலாம். ஆதரவு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான்பா. டிவிக்கே தான். என்னுடைய ஆதரவு ஏடிஎம்கே தான். டிவிக்கு. திமுக. விஜய். திமுக தான். டிஎம்கே. 2026 வந்து விஜய்க்கு தானன்ட்டு என் குடும்பமே அதான் சொல்லினீங்க. நாங்கள் இப்போ ரெட்டரை தான். விஜய்க்கு தானா? ஐயா பிஜேபிக்கு ஐயா. டிவிக்கு தான். தளபதி விஜய். விஜய் சார் விஜய் சூரியன் தான். திமுக. விஜய். எடப்பாடியார். ஆதரவுனா நம்ம ஏடிஎம்கே தான். திமுக. டிஎம்கே தான். என்னைக்கும் உதயசூரி தான். டிஎம்கே தான். எங்கள் ஆதரவு இப்போதைக்கு விஜய்க்கு தான். கண்டிப்பா விஜய்க்கு தான். டிஎம்கே தான் ஆதரவு. ஷார்லி. விஜய்க்கு. விஜய்க்கு தாங்க. என்னுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு தான். விஜய்க்கு. டிவிக்கே தான். எனக்கு ஏடிஎம்கே. டிஎம்கேக்கு தான். திமுக தாங்க. திமுக தான் வரேங்க. டிஎம்கே. டிவிக்கே தான் போட போகிறேன். அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு. விஜய்க்கு தான். விஜய் தான் சொல்லுவோம். அது ஸ்டாலின் தான். நான் சொல்லிட்டேன், ஸ்டாலின் தான் ஆதரவு. டிவிக்கு தான் போடணும். ஆதரவு டிஎம்கே தான் சார். விஜய். ஸ்டாலின் தான். கருணாநிதி. உதயசூரியன் தான். ஸ்டாலின் தான், எப்பயுமே அவர் தான். வந்திருக்கார். போன வாரம் நாலுமணி வந்தார். இந்த இதுக்காக ஒரு ரோட்டில் கடைங்களாம் எடுத்தாங்க, அதுக்காக வந்தார். வருவார். அப்போ ஓகே, அப்போ இந்த 2026 உங்களோட ஆதரவு விஜய்க்கு தான். ஒரு மாற்றத்துக்காக தான். அதே மாதிரி வில்லிவாக்கம் தொகுதியில வந்து ஆதவர்ஜனா நிற்கிறாரு. அவர் வந்து மக்கள் எல்லாம் சந்திக்கிறாரா, கரெக்டா பாத்துக்கிறாரா? இன்னும் வரல, இந்த பக்கம் வரல. அந்த சைடு வந்திருக்காரா என்னன்னு தெரியல. ஓகே, அவர் வந்தாரு அப்படின்னா இப்போ உங்களுக்கு வாழ்க்கையோட மேம்பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பி தான் போட்டு அவனை வேற என்ன பண்ணுறது. இத்தனை வருஷமா இவங்கள நம்பியாச்சு, இதுக்கப்புறம் அவர் நம்புவோம். 5 வருஷம் தானே இருக்க போறாரு. அவர்னா ஆயுசுக்குமா இருக்க போறாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியும் யாருனா ஒருத்தர் மாறி தானே ஆகணும். ஓகே, நான் அப்பனா கன்ஃபார்மா இந்த 2026 உங்க ஆதரவு விஜய்க்கு தான். எப்போதும் போல ஒரே ஆளுக்கு போடுறதுக்கு பதிலாக மாற்றம் வரணுங்கிறதுக்காக வேற ஆளுக்கு போடலான்னு. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து ஆதவர்ஜனா அவர் தான் எலெக்ஷன்ல நிக்கிறாரு வில்லிவாக்கம் தொகுதியில. அவர் வந்தாருன்னா உங்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம். நான் வந்து ஓரளவுக்கு பிடித்தம் உள்ளவன். பிடித்தம்னா சாதாரணமாக இல்லை, மக்கள் தொண்டில் வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது விளம்பரம் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நிறைய விளம்பரம் தான் பண்ணிக்கிறாங்க இல்லையா, மக்களுக்கு கொண்டு செய்கிற மாதிரி இல்லை. கடைசி நேரத்தில் இப்போ அதுதான் செய்கிறாங்க. நேரடியாக மக்களை சந்திக்கிறது பயப்படுறாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. வேற என்ன, அதான் மக்களை சந்திக்க பயப்படுறாங்க. அதாவது தலைமை ஸ்டாலின் ஐயாவோ மற்றவங்களோ வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினச்சா கூட அவங்க கட்சிக்காரங்க இருக்கிறாங்களே, அந்தந்த ஊரில் கட்சிக்காரங்க, எம்எல்ஏ, தொண்டனு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை அபகரித்து மக்களை எடுத்து பறிக்கணும்னு தான் பார்க்க. கட்சிக்கு நன்மை செய்யணும்னு செய்யலை. இது அவங்களுக்கே தெரியும். மேலிடத்துல அவங்க மேலிடத்துல தெரியுது தொண்டனுங்க இல்லை அப்படின்றத. அவங்க தெளிவுபடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு எனக்கு. அப்போ இந்த 2026 உங்க ஆதரவு ஏடிஎம்கே தான். நன்றியா. மாற்ற வார்த்தை மாற்றம். அதே மாதிரி வில்லிவாக்கம் தொகுதியில வந்து ஆதவர்ஜனா வந்து டிவி கேட்க நிற்கிறாரு. அவர் வந்தாரு அப்படின்னா உங்க வாழ்க்கை மேம்பாட்டுக்கு வந்து அதிகரிக்கும், இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். உங்களை வந்து சந்திச்சாரா அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா? இன்னும் வரல. நான் யாருக்கு ஓட்டு போகிற மாதிரி இல்லை, நோட்டாக தான் பயன்படுத்த போகிறேன். ஆமாம். என்ன காரணத்துக்காக? தமிழ்நாடு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஆட்சியாக இல்லை. எல்லாமே யார் வந்தாலும் அப்படி தான் இருக்குது. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் தான் நல்லது நடக்கும். புதுசா ஒரு மாற்றம் வரணும்னா இப்போ 4 கட்சி இருக்கு, 4 முனை போட்டியில் இருக்கு. அதிமுக, திமுக, தாவேகா, நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி, 4 கட்சி இருக்கு. இந்த 4 கட்சியில ஏதாச்சும் ஒரு கட்சி ஏதாச்சும் உங்களுக்கு நம்பி தரக்கூடிய அந்த கட்சி? அது எந்த இதுவுமே சரியான இதே இல்லை அந்த அளவுக்கு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. அதை புதுசாக இனிமேல் ஏதாவது வந்தாத்தேன். ஆமாம், வந்த மாற்றேன் ஏதாவது ஏற்கனவே போட்டதே போட்டு மக்கள் ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்க.
யாருமே நல்லா செய்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்து இனிமேல் எப்படின்னு தெரில, கேள்விக்குரிய தமிழகம். ஓகே, 2026ல் நீங்கள் நோட்டா? ஆமாம்மா, கரெக்ட். ஆமாம், ஓரளவு நல்லா செஞ்சுருக்காங்க, பாலம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்காக பார்த்துட்டு நாங்கள் ஓட்டு போடுறோம். ஒவ்வொரு பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். மாற்றி போடலாம். ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, கரெக்ட். இப்போ வந்து என்னன்னா, இப்போ இது வந்து ஆதவ அர்ஜுனா தான் அந்த தொகுதியில் நிற்கிறாரு. இது வரைக்கும் வந்து அந்த மக்களை அவர் சந்திச்சாரா? இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நிற்கிறாரு, இதுக்கு மேலே தான் வருவார். ஒருவேளை அவர் வந்தாருன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? நடக்க தான் கன்ஃபார்மாக எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு நல்ல திட்டம் நல்ல இதுவாக தான் இருக்காங்க. முன்னை விட ரொம்ப எவ்வளோ பெட்டராக இருக்குது. அதனால தான் அதனால் அந்த 2026ல் உங்கள் ஆதரவு திமுக தாங்க. எதனால் டிஎம்கே? நல்லா செய்கிறாரு, அதனால். நல்லது செய்கிறாரு, அதனால் கண்டிப்பாக டிஎம்கே தான். ஓகேண்ணா, நன்றி. அரசாங்க பேர் வந்து உங்களை இடிச்சிட்டு போகுது. உண்மைங்களா? விஜய்க்கு ரொம்ப ஆதரவு நிறைய இருக்குது. அவருக்கு இல்லாமல் இல்லை. எல்லா இது அதாவது மறைமுகமாகவே மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவங்க வெளியே வர்றது கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து நிறைய அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. புரியுது? எதனால் நீங்கள் விஜய் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, அவர் படத்தில் நடிக்கிறதுனால அவருக்கு நாங்கள் ஓட்டு போடல. மக்களுக்கு ஏதாவது செய்வாருன்றதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். படத்துக்கு நாங்கள் வந்து பணம் கொடுத்து பார்க்குறோம். அது அவங்க பணம் வாங்கிப்பார் நடிக்கிறதுக்கு. நாங்கள் எங்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். ஓகேண்ணா, இப்போ இந்த தொகுதியில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர் தான் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. அவர் வந்தார் அப்படின்னா அந்த தொகுதிக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? தெரியலண்ணா, நான் வந்து அறக்கணும். புரியுதுங்களா? நான் வந்து இங்கே வேலை செய்கிறேன். புரியுதுங்களா? என் தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னா விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஓகேண்ணா, யார் நின்னாலும் விஜய் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்க? கட்சிக்கு தான் போடுவோம். அவர் கூட்டணியில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நேரடியாக அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அதாவது அவர் பணம் கொடுக்கல, அத்து கட்சிக்காரங்க பணம் கொடுக்கலன்னு நாங்கள் வாங்கவே மாட்டோம். இருந்தாலும் எங்கள் குடும்பம் வந்து ஏடிஎம்கே தான். ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு தான் போடுவோம். நான் எப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே 50-60 பேர் அதில் தான் இருக்கிறோம். எங்கள் அம்மா ஓட்டு சேனல்லாம். இப்போ யார் வந்தாலும் சரி நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இதில் சூரியனுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் அழிஞ்சு உக்காந்துட்டோம். கடையெல்லாம் போயிடுச்சு, மாமியாருக்கு வீடு போச்சு. நான் வந்த உடனே வருவாங்கன்னு நினச்சோம், நல்லது நடக்கும். நீ ஆட்சி வந்தோடனே முதலீதுவே நாங்கள் தான் மாலை கடையில் எடுத்துட்டாங்க. மாமியாருக்கு வீடு போய் எல்லாமே உக்காந்துட்டோம். இப்போது பூ வியாபாரம் பண்ணுறோம். இப்போ யார் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, நட்டையில் வந்தாலும் சரி, நல்லது நடந்தால் சரி. உங்களுக்கு யார் வரணும்னு ஆசை? எங்களுக்கு விஜய் வரட்டும், இந்த வாட்டி வரட்டும். நல்லது நடக்கணும், விஜய் வரட்டும். எதனால் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு ஆதரவு தானே, வயசு சின்ன வயசு தானே, சரிங்களா? எல்லாருக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம். ஒரு புது மாற்றமும் வந்தால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும், சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் ஓட்டு பார்த்தோம், எல்லாமே ஒரு அழிஞ்சிட்டோம். சரி, இதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு நல்லது நடக்கும், ஒரு மக்களுக்குனாக்கா சந்தோஷம். புதுசாக நிற்கிறாரில்ல, அதனால் அவருக்கு ஓட்டு தான் போடலான்னுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த தொகுதியில் வந்து ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு. அவர் வந்தார் அப்படின்னா இங்கே ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? யார்? ஆதவ அர்ஜுனா நிற்கிற அந்த தொகுதியில் விஜயோட சின்னத்துக்கு ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு. இங்கே அவர் ஜெயிச்சார் அப்படின்னா ஒரு மாற்றம் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? பிஜேபிக்கு தான். எதனால் பிஜேபி? எனக்கு பிடிக்குது, போடுறேன். ஆட்சி நல்லா இருக்கு மேலே, அதனால் இங்கே போடலாம். லாஸ்ட்டு டைம் வரைக்கும் டிஎம்கே தான் போட்டுருந்தேன். என்னுடைய பரம்பரை ஓட்டே டிஎம்கே தான். இப்போ இந்த 6 ஓட்டும் எங்கள் ஓட்டு. நான் எங்கள் வீட்டில் எங்கள் பையன் 2 பொண்ணு 6 ஓட்டுமே பிஜேபிக்கு தான். அதனால் ஏன் ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆட்சி சரியில்லைங்களா, இல்லை எதுவும் பிரச்சனைங்களா? இல்லை, அதை மக்களுக்கே தெரியாது. ஓகே, அப்போ இந்த 2026ல் உங்கள் ஆதரவு பிஜேபி. நன்றிண்ணே. மோடி ஐயா இத்தனை காலமாக வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ரெட்டலை டிஎம்கேன்ட்டு. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து அவருடைய பொறுப்பு, அவருடைய பணம், அவருடைய புகழ் எல்லாத்தையும் இருந்துட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வராரு. புதுசாக அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு 5 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த தொகுதியில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர் தான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஸோ அவர் வந்தார் அப்படின்னா இங்கே உங்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க ஒரு ஜென்ஸுக்கோ லேடிஸுக்கோ ஆதரவு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அரசு ஆதரவு அதுமாரி வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நாங்களாம் படித்து முடித்து நானாச்சும் பரவாயில்ல, 10th + ஐடிஐ முடிச்சுட்டு வந்து இந்த வேலை ஏதோ பிடிக்காமல் செஞ்சிட்ருக்கோம். டிகிரி முடித்தவங்கலாம் வந்து இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. எதனால்? வேலை இல்லாதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அதேமாரி பணம் பற்றாக்குறையாக இருந்தால் இந்த வேலை செய்கிறாங்க.
அவங்களுக்கு நிரந்தர வேலை பர்மனெண்ட்டுன்னு ஒரு ஜாப்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க வந்து அதை செய்வாங்க. அதனால வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுக்கணும். அது யார் நல்லது செய்வான்னு நினைக்கிறீங்க? ஒரு புது வாய்ப்பாக ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். புதுசாக வராரு, இப்போ இவ்வளோ காலமாக டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஆண்டாங்க ஆட்சியை. புது ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், என்ன செய்கிறாரு பார்க்கலாம். ஓகேண்ணே, சரிண்ணே. இதே மாதிரி இங்கே வந்து ஆதவ அர்ஜுனா தொகுதியில் நிற்கிறாரு. அவர் வந்தார் அப்படின்னா இங்கே ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். இதுக்கு முன்னாடி வந்து ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சாரா? யாரையும் மக்கள் எதுவும் சந்திச்சாரா? வந்திருக்காரு, நடுவில் வந்து போயிருக்காரு. விஜய் ஒரு ரசிகர் நாங்கள், அதனால அதே மாதிரி இந்த தொகுதியில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர் வந்து நிற்கிறாரு. இங்கே வந்தார் அப்படின்னா ஒருவேளை வின் பண்ணால் இங்கே ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக. அப்போ உங்கள் ஆதரவு விஜய் சார் தான். எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் போகிறோம், அதே மாதிரி எங்களுக்கு வருது. ஓகே. அப்போ இந்த 2026 உங்கள் ஆதரவு? உதயசூரியன் தான். நல்லா பண்ணியிருக்காங்க, விடியோத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. இந்த மாடுலாம் இங்கே ரோட்டில் திடீர்னு நல்லா மாடு கொட்டா கொடுத்து கொடுத்துருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க விடியோத்தில். அதான் அவங்க தான் ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து அதிகமான வெற்றி வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்கு? திமுக தான். மக்களுங்க செய்கிறேன்றாரு, அதெல்லாம் பார்க்கலாம், இந்த ஒரு வாட்டின்னு பார்க்கலான்ட்டு. அப்புறம் அவ்வளோதான், போதும், வேற எதுவும் வேணாம். அவர் ஒரு 4 வருஷம் நல்ல ஒரு ஆட்சி பண்ணார். ஜனங்கள்லாம் நல்லா பேர் இருக்கு. அதனால இந்த 2026 அவருக்கு ஆதரவாக இருக்கலான்னு. ஆமாம், கண்டிப்பாக. அது நாங்கள் எப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்சது ஏடிஎம்கே, அவ்வளோதான். அவங்க எதனாலனா ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு கரெக்டாக தான் ப்ரொசீஜராக போயின்ட்டுருக்கு. அதனால் திமுகக்கே போடுவோம். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு மாற்று சில பேர் போடுவாங்க. நம்ம எப்பவுமே சின்ன வயசுலேருந்து திமுக. அண்ணாதுரை அவர்லேருந்து பரம்பரையாக நம்ம வீட்டில் எல்லாருமே அதே கட்சியில் இருந்தாங்கனால அது அப்படியே வந்திருக்கு. மற்றபடி இப்போது வில்லிவாக்க தொகுதி நல்லா தான் போயின்னு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக அதை விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்றாங்க, பார்க்கலாம் எப்படின்ட்டு எல்லாரும். ஜெயிப்பாரா கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம். இங்கே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், வில்லிவாக்கம் பொறுத்த வரைக்கும் விஜய் கஷ்டம். விஜய்ன்ட்டு இல்லை, திமுகவோட கோட்டை அது. வர்றதுக்கு யாரும் இந்த கோட்டையை உடைக்கவும் முடியாது. அது ஆதவா இருந்தாலும் சரி, இளைய தளபதி விஜய் இருந்தாலும் சரி, பறக்க விடுவாங்க இங்கே. அது உண்மை. கட்சி களத்தில் இருக்கும்போது பார்க்க போகிறாங்க. திமுக வந்து மற்ற கட்சி மாதிரி கிடையாது. ஒரு எலெக்ஷனுக்கு எப்படி சொயலுவாங்க மட்டும் பாருங்கள். ஓட்டோட வேலையில் சொல்கிறேன். இவங்க கண்ணுக்குட்டியை வச்சுன்னு வேலையை பார்க்குறாங்க. ஆதவு தான் சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கின்னு பால்வாடி பசங்களாம் வச்சுன்னுக்கிறாங்க. அதெல்லாம் எங்கேருந்து ஜெயிப்பாங்க? முதல் போயிட்டு செத்தவங்க வீட்டுக்கே வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. முதல்ல அங்கே போய் பார்த்தாங்களா? இல்லை. சும்மா வந்துட்டு இங்கே வந்து ரஜினியை பற்றி பேசுகிறான் ஆதவு. ரஜினியை பற்றி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? கரெக்டாக இல்லைங்களா? ரஜினியை பற்றி பேசுகிறாங்க. அது மாற்றணும். ரஜினி ஓட்டே எவ்வளோ ஓட்டு இருக்குது. ரஜினி அப்பயே நினச்சா சிஎம் ஆகிருக்கலாம், அதுக்கே விட்டாங்க. அதே வேணான்ட்டு அவர் ஒதுங்கி அவர் பார்க்குறாரு. இவன் வந்து என்ன பண்ண போகிறான்? இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. திமுக கோட்டது பார்க்குங்க. கொஞ்சம் நல்ல விஷயமா நடக்குது. அதே மாதிரி பஸ் எல்லாம் கொஞ்சம் இலவசமாக தராங்க. அதே மாதிரி இப்போது அந்த ரேஷன் கடையில் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டாக கிடைக்கிது. அதனால இப்போ டிஎம்கே தான் போடுற மாதிரி. ஓகே, டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது சுத்தமாக. அதனால இதெல்லாம் நல்லா செய்கிறாங்க, அவ்வளோதான். நல்லா செய்கிறாரு, அதனால உதயசூரியன். ஓகே, நன்றி. நாங்கள் பூர்வீகமாக டிஎம்கே தான் ஓட்டு போகிறாள். எந்த கட்சியும் நாங்கள் போடுறது. புதுசாக வராருல்ல இவர், இப்போ ஆட்சிக்கு வந்தவங்கலாம் ஒரு மாதிரியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் வர்றாரு எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதனால இந்த 2026 விஜய்க்கு மாற்றம் கண்டிப்பாக வேணும். அதனால அவங்க தான் நன்மை செய்வாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு அவங்க தான் நல்லது. அவங்கள விட்டால் வேறு ஆள் இல்லை. அதனால டிஎம்கே. அதனால டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். எல்லாம் செய்கிறாரு, இதான் நம்ம கேட்டதை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் வழி இது பண்ணுறாரு, வழி பண்ணுறாரு. அதனால உங்கள் ஆதரவு ஆதரவு இருக்குது. புதுசாக ஒரு ஆள் வந்தால் கொஞ்சம் நல்லா செய்வார்னு ஒரு எண்ணம் எனக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. இருக்கு. அதனால அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. ஓகேண்ணே. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர் தான் தொகுதிக்கு வந்து நிற்கிறாரு. அவர் வந்தாருன்னா தொகுதிக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? அவர் கண்டிப்பாக வரும். முன்னாடி வந்து பார்த்தாரா அவங்கள ஆதவ அர்ஜுனா? அதுவும் இன்னும் வரல, வந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்தால் நல்லா பண்ணுவாப்பில். ஏன்னா அவருக்கு காசு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. கீழே அடிமட்ட இதெல்லாம் ஆளுங்களை வந்து பார்க்குறாரு, கொள்றாரு. அதனால செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர் தான் வந்து இங்கே நிற்கிற கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. ஸோ அது வந்து மக்களை வந்து அவர் வந்து சந்திக்கிறாரா? அவர் வந்தார் வில்லிவாக்கத்தில் இன்னும் வரல, இனிமேல் வந்தால் வரலாம்.
இல்லை அவங்க தொண்டர்கள் வரலாம், அவ்வளோதான். ஓகே, அவர் வந்தார் அப்படின்னா வில்லிவாக்கம் தொகுதிக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வரணும்னு எதிர்பார்க்குறோம். வந்தால் நல்லதுதான். வந்தால் நல்லது தான். ஓகேண்ணே, நன்றிண்ணே. அவங்களுக்கு தான் பின்னாடி விளைவுகள். ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். டிபிஐடி கிராண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கிராண்ட்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலி இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, மைடி அண்ட் டிபிஐடி மூலிமா நிறைய லாபம் வந்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து 80 lakhs வந்து ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் டெவலப்மெண்ட் மூலிமா வந்து இந்தியா வளர்ச்சி அடைய என்டிஏ டீமுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்டிஏ கூட்டணி வந்து இங்கேயும் ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா, அதாவது இப்போ வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் எல்லாருக்குமே வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அவங்களே வந்து தேடிக்கலாம். நான் சொல்கிறேன், ஸ்டார்ட் அப் இந்தியா டிபிஐடி மூலிமா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து உருவாகியிருக்காங்க. விமன் ஆண்டர்பிரினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 lakhs கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மகிழா கிராண்ட்டும் வந்துருக்கு. இதில் வந்து பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆந்திரா, அந்த கர்நாடகா அண்ட் மும்பை, மகாராஷ்டிரா அந்தமாரி பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க என்டிஏ கூட்டணி. இங்கே தமிழ்நாட்டில் வந்தாங்கன்னா ஸோ இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைக்காட்டியும் நம்ம தொழில் ஆரம்பிச்சிக்கலாம். இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு எதுவும் இல்லை. எவ்வளோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் கேள்விப்படுறோம், நம்மளை பார்க்குறோம். அதனால் என்னோடய ஆதரவு வந்து புதுசாக வர விஜய்க்கு, டிவிக்கே தான். எதனால் டிவிகேக்கு ஆதரிக்கிறீங்க? ஏன்னா எம்ஜிஆர் அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது வரும்போதும் எல்லாம் நிறைய பேர் அவரை வந்து ஒரு மாதிரி இதுவாக தான் சொன்னாங்க. இருந்தாலும் அவர் வந்து அவருக்கான ஒரு வெற்றிடத்தை நிலைநாட்டினார். அந்த மாதிரி இப்போ இவர் வரும்போதும் சில பல அவரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து ஒரு தாழ்மையாக இது பண்ணுறாங்க. அதெல்லாம் அவர் ஜெயிச்சு வருவார். அதுவும் இல்லாமல் 2 பேரும் ஆண்ட கட்சி தான். திமுகவும் ஆண்ட கட்சி தான், ஏடிஎம்கேவும் ஆண்ட கட்சி தான். புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. அதனால் கண்டிப்பாக டிவி கேட்குதான். ஓகேண்ணே, வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரை இது வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆதவர்ஜுனா அவர் வந்து நிற்கிறாரு கேண்டிடேட்டாக. அவர் வந்தார்னா இதுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா 2011 பார்த்தீங்கன்னா இது அதிமுக தான் எம்எல்ஏவாக இருந்தார். 2016 வந்து திமுக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் ஆதவர்ஜுனா வந்தாருன்னா ஒரு சில இது நன்மை செய்வார்னு நினைக்கிறோம். ஏடிஎம்கே வந்தால் கொஞ்சம் ஆட்சி நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. திமுக ஆட்சி எப்படி இருக்கீங்க? திமுக ஆட்சி ரொம்ப கேவலமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் கொலை, இது அது ஒரு எதுவுமே இல்லை. சின்ன பசங்களெல்லாம் ரேப் பண்ணுறானுங்க. எந்த ஆட்சி எதுவுமே சரியில்லை. விலைவாசி அதிகம். அதுக்கு நாங்கள் இந்த வாட்டி ஏடிஎம்க்கு தான் ஆட்சி ஓட்டு போட போகிறோம். யாருக்கும் இல்லைப்பா, நோட்டாக்கு தான் நான் போட போகிறேன். யார் வந்தாலும் எதுவும் செய்வாங்கன்ற நம்பிக்கை கிடையாது. விலைவாசி கரெக்டாக ஏற தான் போகுது. கேஸ் ஏறும், பால் ஏறும், கரண்ட் பில் ஏறும், எல்லாமே ஏற தான் போகுது. புதுசாக வரவங்களும் எதுவும் செய்வாங்கன்ற நம்பிக்கை கிடையாது. அதனால் நோட்டாக்கு தான் ஓட்டு போடணும். கரெக்டெல்லாம் போகுது. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவியாக இருக்குது. எல்லாருக்குமே உதவியாக இருக்குது. ஆமாம், ஜனங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க. போங்க, அவ்வளோதான் நம்ம டோட்டலாக. ஏன்னா அவர் மக்களுக்கு தொடர்ச்சியாக 5 வருஷம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு அவர் கண்டினியூ பண்ணணும். 50% பண்ணியிருக்காரு, மேற்கொண்டு 100% ஃபில் பண்ணணும். அதனால் அவருக்கு வாக்களிக்கிறேன். எனக்கு பிடிக்குங்க. எங்கள் அண்ணா இருக்கார், சேகர் பாபன் இருக்கார். சேகர் பாபன் இருக்கும்போது அந்த தொகுதிக்கு மட்டும்தான் நம்ம ஆதரவு தெரிவிப்போம். எல்லாம் நல்லதுக்கு பண்ணுறாங்க. தளபதி நல்ல எல்லாருக்கும் நல்ல கல்வி தொகை, மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறாரு. எல்லாருக்கும் நன்மை செய்யறதுக்காக. ஆனால் இந்த வாட்டி விட்டுட்டோம்னா அடுத்த வாட்டி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி எங்கள் அமைச்சர் சேகர் பாபன் இருக்கார். அவர் நல்லா இன்றைக்கி அருமையான திட்டங்களை எடுத்துன்னு வந்து இன்றைக்கி எல்லாமே நல்லது தான் செய்கிறாரு. அதனால் திமுக தான் வெற்றி பெற்றால் தான் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். வேறு யாருக்கும் போட்டாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் நல்லது திட்டத்துக்கு கொடுக்கறதுக்கும் வேறு யாரும் செய்ய முடியாது. அதனால் கண்டிப்பாக திமுக தான் தமிழ்நாட்டில். அவர் தான் முதலமைச்சர். ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சருக்காக வருவார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுல பெஸ்ட்டு. அதனால் டிஎம்கேக்கு தான் அந்த வாட்டி வாக்கு. ஓகே, நன்றிண்ணே. எங்களுக்கு வந்து அவர் தான் எடப்பாடி தான். எதனால் எடப்பாடி? ஆமாம், அது ஆதி காலத்துலேருந்து எம்ஜிஆர் கட்சி. நாங்கள் புது ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்ல, அதனால தான். இந்த எடப்பாடி வந்து எல்லாம் தமிழகத்துக்கு நல்லா பண்ணிக்கிறாரு. அவர் செய்யாத சேவைகள் ஒன்றும் இல்லை. எல்லா மக்களுக்கு நல்லா கொலை கற்பழிப்பு இல்லாத தமிழ்நாடாக இருந்தது இது. இப்போ வந்து திமுக ஸ்டாலின் ஆட்சியில் வந்து நிறைய பயங்கரமாக கொலை இதெல்லாம் நடக்குது. அதனால் அது எங்களுடைய அண்ணா திமுக
வரும் எங்களுடைய கட்சி. எங்கள் தமிழ் எடப்பாடியார் தான் வருவார். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர் தான் ஏடிஎம்கேல ஆட்சி பிடிக்க போகிறார். ஏன்னா அதாவது புதுசாக வரட்டும். ஏன்னா இருக்கிறவங்க ஏதோ ஒன்று வரையும் கொடுக்குறேன்னு சொல்லி எதுவும் கொடுக்கல. அவனாவது வந்து என்ன செய்கிறான்னு பார்க்கலாம், அதுவும் செஞ்சு பார்க்கலாம். அவள் தான் என்னோட ஆதரவு. ஓகேவா? அவர் வர்றாரா, அவராது என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறாருன்னு யோசிச்சு பார்க்கலாம். அவரும் அதே மாதிரியே எல்லாருமே சூட்டின்னு போகிற மாதிரி அவரும் சூட்டின்னு போனாருன்னா சூட்டின்னு போட்டோம். அவள் தான். அவர் கொஞ்சம் பரவாயில்ல தான், என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா பரவாயில்ல தான். ஏன்னா நான் முதலே வந்து எம்ஜிஆர் கட்சி ஆள் தான் நான். ஆனால் இப்போ அவருக்கே நான் சொல்கிற போது பெரிய விஷயம் தான் அது. சரிங்களா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எல்லாருக்கும் நல்லதும் செஞ்சுட்ருக்காரு, லேடிஸ்க்கு நிறைய இது பண்ணிகிட்ருக்காரு, எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த குடிநீர் எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இந்த கரண்ட்டு சிஸ்டம் தான் பண்ணிகிட்ருக்காரு. அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அவர் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. வந்தாலும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை, நல்லது தான் செய்கிறாரு. அதே கண்டினியூ பண்ணாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஆட்சி மாற்றம் வரணுங்க. எல்லா வருஷத்துலேயுமே டிஎம்கே ஏடிஎம்கே ஆண்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு மாற்றம் வந்தாக்கா மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அந்த ஒரு இதுக்காகத்தான் நாங்கள் ஒரு விருப்பப்படுறோம். அதனால தான் நான் டிவிகேக்கு போடலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டு இருக்காங்க சார். பசங்களுக்கு படிப்புலேருந்து பஸ் ஸ்டாண்டெலாம் நல்லா இருக்குது. என்ன ஒன்று இந்த ஆட்டோவுக்கு கொஞ்சம் வழி காட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் மிச்சபடியாக நல்லபடியாக தான் பண்ணிட்டுருக்காங்க சார். டிஎம்கே தான் சார் எங்கள் ஓட்டு. மாற்றம் வரட்டும். எங்களுக்கு அப்பத்துலேருந்து எங்களுக்கு அவர் பார்த்ததுலேருந்து எங்களுக்கு பாரம்பரியலேருந்து நாங்கள் அதை தான் பார்க்குறோம். எங்களுக்கு வந்து அண்ணாதுரை என்னது சத்தியவன்யமா இருந்தாங்களே, அதுலேருந்து எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் சூரியனுக்கு தான் போடுவோம். நாங்கள் அதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அவர், அதனால தான் அவங்க 2 பேர் தான். உதயசூரியன். எதனாலனா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து, எங்கள் அம்மா காலத்துலேருந்து இப்போ நாங்கள் எங்கள் வீட்டை கட்டின வீட்டுக்காரும் அவங்க ஃபேமிலியும் உதயசூரியன் தான். அதனால் எங்கள் ஓட்டு அவருக்கு தான். எங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்ட்ரோக்கு வந்தாலும் தூக்கிட்டு போயாச்சு ஓட்டு போட்டுடணும். அதனால் எங்கள் ஓட்டு எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு ஓட்டு மட்டும் மிஸ் ஆகாது. எங்கள் ஓட்டு எப்பவும் இப்போ இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு தான். எங்கள் ஃபேமிலி மொத்தமே, எங்கள் பரம்பரை மொத்தமே இதுவரையும் மாறினதில்லை, இனியும் மாற மாட்டோம். நல்லா பண்ணுறாரு அவருக்கு தான். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.